சமீபத்தில் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்துள்ள இஸ்லாமிய மத போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து என்பவருக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்களை பட்டவட் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 5, 2025 தைப்பூச திருவிழாவை பற்றிய தமது முகநூல் பதிவில், தைப்பூச விழாவில் காவடி எடுக்கும் இந்துக்கள் பேய் பிடித்தவர்கள் போல் நடந்து கொள்கின்றார்கள் என்றும், அவர்கள் மது அருந்திவிட்டு வேல்வேல் என்று கூச்சலிட்டு காவடி எடுப்பார்கள் என இழிவாக கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அறிந்து முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி ஏசிபி முனியாண்டி மாரிமுத்து அவர்களின் தலைமையில் பட்டவட் காவல் நிலையம் முன் 400க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட புகார்கள் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று பட்டவட் போலீஸ் இலாக்காவில் நம்ம எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு காரணம் ஜம்ரி வினோத் அவர்கள் நம்ம சமுதாயத்தை இழிவாக பேசுறதுக்காக நம்ம அவரை ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அவருக்கு அரசாங்கம் மூலியமா அவருக்கு தக்க தண்டனையை நாங்கள் எடுத்து கொடுக்க நாங்கள் அதுக்கு தான் முறைப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். காலையில் மணி 8:30 நாங்கள் இது வரைக்கும் ஒரு 200 ரிப்போர்ட் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். மக்கள் ஏறக்குறைய ஒரு 400 பேருக்கு வந்திருப்பாங்க. மக்கள் இன்னும் ரெக்கார்ட் பண்ணாதவங்க ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஜம்ரி வினோட்டை எப்படியாவது 3R மசோதாவில் அல்லது சொஸ்மா மூலியமாக அவரை கைது செய்து அவருக்கு தக்க தண்டனையை இந்த மலேசியா மடானி எடுத்து கொடுக்குமாறு நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இன்றைக்கு பட்டவட் மக்கள் ஏறக்குறைய ஒரு 400 பேர் இங்கே வந்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இந்தியர்களுடைய ஒற்றுமையை முதல் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய ஒற்றுமையை நம்ம நாட்டுக்கு காட்டி நாங்கள் இந்திய சமுதாயம் எவ்வளோ நல்ல நேர்மையாகவும் பணிவாகவும் காந்தி அடிப்படையில் ஒரு செய்கையை செய்து கொண்டு இந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மற்றும் அதை தவிர்த்து நான் ஜம்ரி யூனிட்டுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவருக்கு நான் என்னுடைய ஆறுதல், என்னுடைய எச்சரிக்கையை நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுவது என்னவென்றால், எவ்வளவு தான் அவருக்கு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, ஒரு நாளைக்கு அவருக்கும் எங்களை போல மன வருத்த நிலை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களுடைய மனநிலைமை இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கிற காரணம் எங்கள் சமுதாயத்தை அவர் இழிவாக பேசுனது தான். உதாரணமாக அவர் பேசுனது என்னன்னு நான் சொல்றது விரும்புகிறேன். என்னன்னா, தைப்பூசத்துக்கு தைப்பூசம் காவடி எடுப்பவர்களை மதுபானத்தை குடித்து கொண்டு வேல்வேல் வேல்வேல் என்று சொல்லிக்கொண்டு அதோட அதாவது அருள் வர்றவங்களுக்கு ஒரு சாத்தான் மூலியமா அருள் வர்றதாக அவரு அவருடைய ஃபேஸ்புக்கில் 5ஆம் தேதி 3வது மாதம் முறையிட்டு இருக்கிறாரு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நாங்கள் இந்து சமுதாயம் ஒரு ஒற்றுமையான டிசிப்ளினான சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் நான் மலேசியா கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது, தயவு செய்து இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு சொல்றேன், ஜம்ரி வினோட்டை தயவு செய்து தக்க சட்ட முறைப்படி அவரை கைது செய்து அவருக்கு தண்டனையை எடுத்துக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு. ஜம்ரி வினோத்தின் கருத்துகள் இந்து மதம், இறை நம்பிக்கை, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கின்றன என்பதால் அவருக்கு எதிராக சொஸ்மாத் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்ட முனியாண்டி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் பிபிபி பினாங் மாநில சார்பாக இன்னைக்கு அவங்க ஜம்ரி வினோட் மேலே ஒரு ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க நாட்டில் நடக்கக்கூடாது. ஒரு மத பிரச்சனையோ அடுத்த மதத்தை சீன்ற மாதிரியோ யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தையும் தப்பான ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம வேற மாதிரி ஒரு திசைக்கு கொண்டு போகிறாங்க. நாட்டில் அமைதிக்கு கலங்க விளைவிக்கிறாங்கன்னா அது எந்த மதம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாங்கள் பிபிபி பினாங் மாநிலம் அதை ரிப்போர்ட் பண்ணோம். நன்றி. அனைவரு தமிழ் இந்திய மக்களுக்கும் என் பேர் ஈஸ்வரன். நான் அந்த போலீஸ் புகார் எதுக்கு செஞ்சேன்னா, ஏன்னா நம்ம நாட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒத்துமையாக இருக்கோம், 3 மதமும் சேர்ந்து. ஸோ இப்படி ஒரு ஆள் தவறாக பேசுறதுனால இது ஒரு மத கலவரம் உண்டாரும். ஸோ அதனால் அப்படி யாரும் பேசக்கூடாது. ஸோ
ஸோ நம்ம மதத்தை பற்றி மற்றவங்க தவறாக பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியல. இது ரொம்ப தவறான குற்றம். ஸோ அதனால தான் நான் போலீஸை புகார் பண்ணேன். போலீஸ் வந்து ஒரு ஒரு கடுமையான தண்டனை எடுக்கணும் இவருக்கு. இது எடுக்கிற வாசி மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம். பேசுறேன். பத்துக்கவன அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய தலைவர். ஆக இன்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்டவர்கள் குமரி உள்ளபடியே உள்ளத்தினுடைய வேதனையை போலீசாரிடம் புகாராக நாம கொடுத்திருக்கிறோம். வெறும் புகாராக அது இருந்துடாம அதன் மீது ஜம்ரி வினோத் மீது சட்ட நடவடிக்கை போலீசார் எடுக்கணும். நாங்க போலீசார் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை போலீஸ் துறை காப்பாற்றணும். அதே வேளையில 3(6) என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அரசாங்கம் கையில் எடுத்து மதத்திற்கு எதிராகவும் இன துவேஷம் செய்வர்களை சட்ட ரீதியாக கைது செய்யணும். நாங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மடானி அரசாங்கத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லிணக்கத்திற்கு ஏற்றபடி எங்களுடைய இனமானத்தையும் சமயமானத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை, இதன் வாயில நாடு முழுக்க போலீஸ் புகார் செஞ்சிருக்கிறோம். நடவடிக்கை எங்களுக்கு தேவை.